நம்ம சிகிச்சை செய்யணும் அப்படின்னு சொன்னா, தத்துவம் வந்துட்டு நல்ல முறையில தெரியணும். அதுல அடிப்படை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, நிலம். நிலத்துடைய உறுப்புகள் வந்துட்டு ஸ்ப்ளீன் அண்ட் ஸ்டொமக். அடுத்து வந்துட்டு ஏர் காற்று. அதோடைய உறுப்புகள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, எல்ஐ நுரையீரல், பெருங்குடல். அடுத்தது வாட்டர். நீர்ல வந்துட்டு கிட்னி அண்ட் பிளாடர். சிறுநீரகம், சிறுநீர்ப்பை. மரத்துல என்ன வரும் அப்படின்னு சொன்னா, லிவர் அண்ட் கால் பிளாடர், கல்லீரல், பித்தப்பை. நெருப்புல வந்து 4 உறுப்புகள் வந்துடும். ஹார்ட்டு, இதயம், சிறுகுடல், பெரிகார்டியம் இதய மேலுறை, ட்ரிபிள் எனர்ஜியர் தேக வெப்பத்தை கட்டுப்படுத்தும் உறுப்பு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 5 தான். இப்போ இந்த 5ல் வந்து என்னென்னு சொன்னால், நெருப்புலேருந்து நிலம் உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலத்துலேருந்து காற்று உருவாகும், காற்றுலேருந்து நீர் உருவாகும், நீர்லேருந்து மரம் உருவாகும், மரத்துலேருந்து நெருப்பு உருவாகும். இப்போ இந்த நெருப்பு என்ன ஆகும்னு சொன்னால் வந்துட்டு, முதல்ல இந்த நெருப்பு கோலமாக இருக்குது. அது என்ன ஆகுதுன்னு சொன்னால் வந்துட்டு, அந்த நெருப்பு கோலத்துலேருந்து இந்த நிலம் மூலப்பொருள் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. இந்த நிலத்தில் உள்ள அந்த ஏர் வந்து பிரிஞ்சு போய் காற்றாகவும், காற்றுலேருந்து நீராகவும், நீர்லேருந்து மரமாகவும், மரத்துலேருந்து நெருப்பாகும். மரக்கட்டைகளாக என்ன ஆகுதுன்னு சொன்னால் நெருப்பாகுதுன்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு அடிப்படை என்ன தெரியும் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம நிலம் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன பண்ணுன்னு சொன்னால் வந்துட்டு நீரை கட்டுப்படுத்தும். எப்படி கட்டுப்படுத்தணும்? இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்துட்டு இப்போ ஒரு பக்கம் தண்ணி இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தண்ணியில் வந்து மண்ணை போடும்போது நீர் அந்த என்ன ஆகுதுன்னா, மண் வந்து நீரை ஃபுல்லாக உறிஞ்சிடுது. இப்போ நிலம் வந்துட்டு நீரை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இப்போ நீர் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நெருப்பை கட்டுப்படுத்தும். இப்போ ஒரு பக்கம் நெருப்பு அணைஞ்சிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம்னா, தண்ணியை ஊற்றும் போது நெருப்பு வந்துட்டு அணைஞ்சிருது. நெருப்பு என்ன பண்ணுன்னு சொன்னால் காற்றை ஃபுல்லாக கட்டுப்படுத்திடும். இப்போ இப்போ நெருப்பு அதிகமாக இருக்கும்போது என்னென்னா, அந்த அந்த காற்றில் உள்ள அந்த பிராணவாயு ஃபுல்லாக உறிஞ்சிடும். அதாவது காற்றுல சக்தி பூரா உறிஞ்சி என்னென்னா காற்றை வந்து புகையாக மாற்றிடும். காற்று அதிகமாகும் போது என்ன ஆகும்னு சொன்னால் வந்துட்டு மரத்தை வந்து அதிகமாக காற்று அடிக்கும் போது புயல் அப்படி காற்று வேணும்னா மரத்தை வந்து சாய்ச்சிடும். இப்போ அதிகமாக மரம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நிலத்தை வந்து பிளக்க வச்சிடும். நிலத்தை ஃபுல்லாக அபகரிச்சிடும். வேறாக வந்து என்னென்னு சொன்னால் நிலத்தை ஃபுல்லாக இப்போ இதுதான் வந்து கட்டுப்பாடு சுற்று. அதாவது ஒரு மூலப்பொருள் ஒன்றை வந்து கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுதான் இதன் அடிப்படை. இதன் அடிப்படையில் நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு, இது ஒரு முறை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த உறுப்புகள் எல்லாமே நல்லா தெரியணும் ஃபர்ஸ்ட்டு. அதே போல் எதை கட்டுப்படுத்துது அப்படிங்கிறது தெரியணும். இதன் அடிப்படையில் நம்ம வந்துட்டு சிகிச்சை அப்படிங்கிற நம்ம முறைக்கு போவோம். இதில் வந்துட்டு என்னென்னா, நம்ம டயக்னோசிஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு தொந்தரவு இருக்குன்னா எப்படி டயக்னோசிஸ் பண்ணணும் அப்படின்னா, டயக்னோசிஸ் முறை முதலாவது என்ன அப்படின்னு சொன்னால், ஒருத்தர் வந்துட்டு ஸ்டொமக் அப்படிங்கிற ஆர்கனில் வந்துட்டு பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறான்னு வச்சுங்களேன். பிரச்சனை வந்துட்டு ஸ்டொமக்கில் இருக்காது. அதோடைய தாயுறுப்பான எஸ்ஐ ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் இருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். நம்ம இங்கே பார்த்தோம், இது வந்துட்டு நிலம். நிலத்துடைய தாய் யாருன்னு சொன்னால் வந்துட்டு நெருப்பு. அதில் தான் அதோடைய ப்ராப்ளம் இருக்கும். இப்போ அது வந்துட்டு எஸ்ஐ அதில் ப்ராப்ளம் இருக்குது, சிறுகுடல் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாரு, நெருப்புல பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு காரணம் நெருப்பில் கிடையாது. அதோடைய ப்ராப்ளம் எங்கே இருக்குன்னு சொன்னால் வந்துட்டு மரத்தில் தான் இருக்கும். அதாவது கால் பிளாடரில் இருக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இதே ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, மரத்தில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாருன்னா, பிரச்சனை வந்து மரத்தில் இருக்காது. அதோடைய தாய் எதுன்னு சொன்னால் வந்துட்டு நீர். அதாவது பிளாடர், யூரினர் பிளாடர் தான் இருக்கும் நம்ம எடுத்துக்கணும். அதே போல் ஒருத்தர் யூரினர் பிளாடர் சிறுநீரகத்தில் பிரச்சனை இருக்குது, அது சம்மந்தமான தொந்தரவு இருக்குன்னு சொன்னால் பிரச்சனை அங்கே இல்லை. அதோடைய தாய் உறுப்பான லார்ஜ் இன்டெஸ்டைன் அதாவது காற்றில் தான் இருக்குது நம்ம எடுத்துக்கணும். ஒருத்தர் பெருங்குடல் சம்மந்தமான தொந்தரவு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், காற்று சம்மந்த தொந்தரவு சொன்னால் பிரச்சனை வந்துட்டு அங்கே இல்லை. அது எங்கே இருக்குன்னு சொன்னால் ஸ்டொமக்கில் தான் இருக்குது நம்ம எடுத்துக்கணும். அப்போ யார் எந்த பிரச்சனை சொன்னாலும் அதோடைய தாய் மூலப்பொருளில் தான் அதில் பிரச்சனை இருக்குன்னு நம்ம எடுத்துக்கணும். இது வந்து டயக்னோசிஸ் நம்பர் 1. அதாவது நிலத்துடைய குழந்தை எதுன்னு சொன்னால் வந்துட்டு காற்று, காற்றுடைய குழந்தை எதுன்னு சொன்னால் நீர், நீர்லேருந்து மரம் உருவாகும், மரத்துலேருந்து நெருப்பு உருவாகும். அப்போ இப்படி பின்னாடி போனோம்னு சொன்னால் நிலம், காற்றிலுடைய தாய் வந்துட்டு நிலம், நிலத்திலிருந்து நெருப்பு அதோடைய தாய், நெருப்புடைய இது வந்துட்டு மரம், தாய் வந்துட்டு மரம், மரத்துடைய தாய் வந்துட்டு நீர், இப்படி போகணும். ஒருத்தர் ஒரு ப்ராப்ளம் சொல்கிறாங்கன்னா பிரச்சனை அங்கே இருக்காது, எஸ்ஐயில் இருக்கும். இதில் சொல்கிறாங்கன்னா பிரச்சனை இங்கே இருக்காது. ஏன்னா இங்கே இருந்தால் இது உருவாகணும். பிரச்சனை இங்கே தான் இருக்கும். ஒருத்தர் இதில் ப்ராப்ளம் சொன்னால் கண்டிப்பாக அது இங்கே தான் இருக்கும். ஏன்னா கால் பிளாடர் பிரச்சனை சொன்னால் அது பிரச்சனை எங்கே இருக்குன்னு சொன்னால் ஏன்னா நீரில் இருந்தால் மரம் உருவாகுது. நீரில் பிரச்சனை சொன்னால் பிரச்சனை நீரில் இருக்காது, காற்றில் இருக்குது. ஏன்னா காற்றில் இருந்தால் நீர் உருவாகுது. இது வந்து டயக்னோசிஸ் நம்பர் 1. டயக்னோசிஸ் நம்பர் 2 அப்படி என்னன்னு சொன்னால்,
இப்போ ஒருத்தர் வந்துட்டு என்ன பிரச்சனை சொல்கிறாருன்னு சொன்னால், ஸ்ப்ளீன் அப்படிங்கிற ஆர்கனில் வந்துட்டு எனக்கு தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஸ்ப்ளீன் அப்படிங்கிற ஆர்கனில் தொந்தரவு இல்லை, அதுக்கு காரணமான ஆர்கன் சொன்னால் வந்துட்டு ஹார்ட், இது இருதயம் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் என்னென்னு சொன்னால் டயக்னோசிஸ் நம்பர் 2ல் பிரச்சனை இங்கே இருக்காது. பிரச்சனை எங்கே சொன்னால் லிவர், கல்லீரல் தான் இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் கல்லீரல் அப்படிங்கிற உறுப்பு தான் என்ன பண்ணணும்னு சொன்னால் நம்முடைய ஹார்ட்டை வந்துட்டு உருவாக்குது. அப்போ என்னன்னு சொன்னால் இந்த மூலப்பொருள் அதிகமாக செயல்படும் போது என்ன ஆகும்னு சொன்னால் இந்த மூலப்பொருளை கெடுத்து என்ன பண்ணணும்னு சொன்னால் ஸ்ப்ளீன் அப்படிங்கிற ஆர்கனை கட்டுப்படுத்திடும். நம்ம இங்கே ஏற்கனவே கட்டுப்பாடு சுற்று பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த மெத்தட் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இங்கே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அப்போ வந்துட்டு இதை வந்துட்டு இதை கட்டுப்படுத்துது, அதுதான் இங்கே நம்ம சொல்கிறோம். அதே போல் ஒருத்தர் வந்துட்டு இதில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. கிட்னி அப்படிங்கிற ஆர்கனில் எனக்கு சிரமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரச்சனை வந்துட்டு இந்த கிட்னி அப்படிங்கிற ஆர்கனில் கிடையாது. அதாவது அது நீர் மூலப்பொருளில் பிரச்சனை கிடையாது. காரணம் இருக்குன்னு சொன்னால் வந்துட்டு நிலம் மூலப்பொருள் தான் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். அதே போல் ஒருத்தர் வந்துட்டு காற்று மூலப்பொருளில் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பிரச்சனை காற்றில் கிடையாது, எங்கே இருக்குதுன்னு சொன்னால் ஹார்ட்டில் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அதாவது லங் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைனில் பிரச்சனை கிடையாது, இங்கே வந்து ஹார்ட்டில் தான் இருக்கும். ஒருத்தர் ஹார்ட்டில் தொந்தரவு சொல்கிறாங்க, பிரச்சனை ஹார்ட்லேயும் ஸ்மால் இன்டெஸ்டைன்லேயும் கிடையாது, பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் நீரில் தான் இருக்கும். இப்போ இங்கே கட்டுப்பாடு சுற்று பார்த்து பார்த்தீங்கன்னா அது இங்கே வந்துடும். அதான் டயக்னோசிஸ் நம்பர் 2. அப்போ ஒருத்தர் ஒரு தொந்தரவு சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை எங்கே இருக்கும் அப்படின்னா அந்த உறுப்புகளில் இருக்காது, அதோடைய தாய் உறுப்பில் இருக்கும். ஆனால் என்னென்னு சொன்னால் முக்கியமான அது காரணம்னா தாயுடைய தாய் உறுப்பான, அதாவது அது எதை கட்டுப்படுதோ அதுதான் ப்ராப்ளம் இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்துட்டு இந்த நிலம் மூலப்பொருள்னு வச்சுங்களேன். இப்போ நிலம் இருக்குது இங்கே, சரிங்களா, நிலம் இருக்குது. இப்போ நிலம் அப்படிங்கிற மூலப்பொருள் வந்துட்டு அதிகமாக ஹீட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். இப்போ ஒருத்தர் நிறையா உணவு சாப்பிட்டாரு, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாரு சொன்னால் வயிறு ஃபுல்லாகிடுச்சு. வயிறு ஃபுல்லாகும் என்னென்னா அங்கே வந்துட்டு வெப்பம் ஏற்பட்டுரும். இப்போ வெப்பம் ஏற்படும் என்ன ஆகும்னு சொன்னால் இந்த நில மூலப்பொருளானது காற்றை வந்துட்டு என்னென்னு சொன்னால் சேதப்படுத்திடும். அப்போ என்ன ஆகும்னா இந்த ஹீட்லேருந்து என்னன்னா இந்த காற்று வந்துட்டு அந்த காற்று உருவாகிறத வந்துட்டு ஹீட்டான காற்று, அதாவது குளிர்ச்சியான, அதாவது நம்ம சொல்கிற மாதிரி ரொம்ப குளிர்ந்து இல்லை, ரொம்ப ஹீட்டும் இல்லை, குளிர்ந்த காற்று நமக்கு தேவை, மிதமானதாக இருக்கணும். அது என்னென்னா ரொம்ப ஹீட்டான காற்றை உருவாக்கப்பட்டு ஆனால் இதை சேதப்படுத்தி அதே சமயம் என்ன பண்ணணும்னு சொன்னால் நீர் மூலப்பொருளை கட்டுப்படுத்திடும். இந்த அதிகமான நீரை ஃபுல்லாக உறிஞ்சிடும். இப்போ அந்த அடிப்படையில் பண்ணால் ஒரு மூலப்பொருள் என்ன பண்ணணும்னு சொன்னால் 2 இதை வந்துட்டு இதை ஒன்றை கட்டுப்படுத்துது, ஒன்றை சேதப்படுத்துது. இப்போ அடிப்படை என்னவாக இருக்குன்னு சொன்னால் ஒருத்தர் வந்துட்டு ஒரு உறுப்பில் பிரச்சனை சொல்கிறார் அப்படின்னா அதுக்கு பிரச்சனை வந்துட்டு எங்கே இருக்குன்னா அதோடைய தாய் மூலத்தில் இருக்கும். அதே சமயம் அந்த மூலப்பொருள் என்ன பண்ணணும்னு சொன்னால் இதையும் சேதப்படுத்தி இதையும் கட்டுப்படுத்திடுது. அப்போ என்னென்னா ஒரு மூலப்பொருள் என்ன பண்ணுதுன்னு சொன்னால் 2 இதை வந்துட்டு சேதப்படுதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ வந்துட்டு கண்ட்ரோலிங் பண்ணுது. இப்போ நீர் மூலப்பொருள் அதிகமாகும் போது என்ன ஆகும்னு சொன்னால் மர மூலப்பொருளை வந்து என்ன சேதப்படுத்தி அதே சமயம் என்ன சொன்னால் நெருப்பை வந்துட்டு கட்டுப்படுத்திடும். அப்போ என்னன்னு சொன்னால் இதோடைய இது பிரச்சனையாக இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த நெருப்பு மூலப்பொருள் அதிகமாக செயல்படும் போது என்ன ஆகும்னா நில மூலப்பொருளை வந்துட்டு, அதாவது வயிற்றில் அதிகமான ஹீட் எனர்ஜியை வந்துட்டு இது பண்ணி அதாவது இன்க்ரீஸ் பண்ணி நிலப்பு மூலப்பொருளை கெடுத்து காற்றை வந்துட்டு கட்டுப்படுத்திடும். இதுதான் ஒரு அடிப்படையாக இருக்குது. அதே போல் என்னென்னு சொன்னால் காற்று மூலப்பொருள் அதிகமாகும் போது நீர் மூலப்பொருளை வந்துட்டு சேதப்படுத்தி மர மூலப்பொருளை கட்டுப்படுத்திடும். சரிங்களா? இப்போ நம்ம வந்துட்டு சிகிச்சை முறைன்னு அப்படின்னு பார்க்கும் பொழுது இதே போல் நம்ம சிகிச்சை முறை பண்ணுறோன்னு வச்சுங்களேன். இப்போ வந்துட்டு ஸ்டொமக் அப்படிங்கிற ஆர்கனில் வந்துட்டு நம்ம பல்ஸ் பார்க்குறோம். அந்த ஆர்கனில் பல்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால்